பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து கார்டன் ஃப்ரெஷ் லெமன் ஸ்வாஷ் தான் பார்க்க போகிறோம். நான் என் வீட்டிலே உள்ள லெமன் எடுத்து ஸ்வாஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூட வீட்டில் லெமன் வளர்க்கலாம். ஒரு பெரிய தொட்டியில் வச்சு வளர்த்திங்கன்னா நியர்லி யூல் கெட் 200 லெமன் வரை நமக்கு இயர்லி கிடைக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் லெமன், சுகர், அப்புறமா ஜிஞ்சர். லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணி ஜூஸ் எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜிஞ்சரை வந்து மிக்சியில் லைட்டாக வந்து அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு பேனில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. சுகர் எல்லாம் நல்லா கரையணும். இல்லை சிரப் கன்சிஸ்டன்சி வரணும். இப்படி தூக்கி ஊற்றுற டைம் கொஞ்சம் சிரப் மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதுதான் அதோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. அப்போ நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அந்த ஜிஞ்சர் அந்த இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. ஹனி கலர் தான் வந்து அந்த லெமன் ஸ்குவாஷோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்படி இருக்கணும். இதை நீங்கள் கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சா ஒரு 1 இயர் வரை யூஸ் பண்ணலாம். இப்போ ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் சுகர், லெமன் ஸ்குவாஷ், ஐஸ் க்யூப்ஸ், தண்ணி, அப்புறம் கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ். ஒரு கிளாஸில் ஃபஸ்ட் சுகர் போட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவு லெமன் ஸ்குவாஷ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மின்ட் லீஃபையும் சுகரையும் கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் அந்த ஜூஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.